அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படிப்பட்டதாக காணப்படும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது, அவர்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா லாபங்களை அடைய போகின்றார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதேபோல் பார்த்தீங்கன்னா அந்த நேரங்கள் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே செல்வ நிலைகளானது உங்களுக்கு உயரும், செல்வக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும், கல்யாண முயற்சிகளானது உங்களுக்கு கை கொடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகளானது தானாகவே தேடி வரும், தொழிலானது வெற்றி நடை போடும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகளானது தோன்றி மறையும். அதேபோல் புதாத்திய யோகங்களானது ஏற்படுவதனால புகழானது ஏற்படுங்க. புனித பயணங்களும் உங்களுக்கு உண்டு. ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது பல சுப விரயங்களானது அதிகரிக்கும். அதேபோல் வரவை காட்டிலுமே செலவுகளானது கூடுங்க. இது போன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது, ஆபரணங்களை வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனத்தை செலுத்தலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலைகளானது இருந்தாலுமே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்புகளானது அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய குறைகளை தீர்க்க ஒரு தொகையை நீங்கள் செலவிடுவீர்கள். வெளியூரில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளோ இருந்தால் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்கள். கடகத்தில் உள்ள செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதும் குடும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருப்பதனால பெரிய பாதிப்புகளானது ஏற்படாது. இருப்பினுமே 4ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய பார்வைகள் பதிவதனால தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. பாகப்பிரிவினை சுமூகமாகவே உங்களுக்கு முடியும். பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பிகளினுடைய உறவுகளானது பலப்படும். தொழில் முயற்சியில் ஆர்வங்களானது அதிகம் காட்டுவீர்கள். அதேபோல் துணிவையும் தன்னம்பிக்கையையும் பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். நல்லதானது உங்களுக்கு நடக்கும். கார்த்திகை 18ஆம் தேதி என்று மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகளானது அகலும். பெருமைக்குரிய சம்பவங்களானது நிறைய நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயங்கள் தரக்கூடிய தகவலானது உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களால் பெருமையானது சேரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கலாம் என்ற எண்ணங்களானது கைகூடும். கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்றார். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களினுடைய அனுசரிப்பானது பார்த்தீங்கன்னா குறையலாங்க. அதிக செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் லாபங்களானது உண்டு. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையானது சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழானது அதிகம் சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கொண்டே இருக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டானது கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவுகளானது வண்ணமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். மேலுமே இந்த மாதத்தில் காரிய தடை தாமதங்களானது நீங்குங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். எதிர்ப்புகளானது விலகும். பொருளாதாரங்களானது பார்த்தீங்கன்னா உயருங்க. நினைத்த காரியத்தை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள். தாமதமான காரியங்களானது வேகம் பிடிக்கும்.
வீண் கவலைகளானது விலகுங்க. அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையுங்க. எல்லா துறைகளிலுமே லாபங்களானது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றுவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். மேலதிகாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது நிலவும். குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடக்கும். திருமண முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியங்களானது உண்டாகும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அதேபோல் நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள். தடைகளானது உங்களுக்கு விலகுங்க. பணவரமானது திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உண்டாகுங்க. மனோதைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளானது உண்டாகுங்க. அதேபோல் தொழிலானது திருப்திகரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்குங்க. முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலைகளானது காணப்படுங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம். அதேபோல் இந்த மாதத்தில் பணவரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுக்கு செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம். பௌர்ணமி யோகத்துடன் பிறக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சியினுடைய காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலகும். வருமானங்களானது அதிகரிக்குங்க. அதேபோல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். வேலைகளில் படபடப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் இருக்கு. அதனுடைய காரணமாக எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா இழுபறியாகலாங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவுகள் இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாகவே நிறைவேறும். பொன்பொருளும் சேரும். புதிய வாகனத்தை வாங்கிட மேற்கொண்ட முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா வெற்றியாகுங்க. மாணவர்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தையும் கொடுப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். வேலை வலுவை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். பொறுப்பாக செயல்பட வைப்பார். நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலைகளானது உண்டாகும். 6ஆம் இடத்திற்கு சனி பகவானினுடைய பார்வைகள் கிடைப்பதனால எல்லாவற்றையுமே சமாளித்து விடக்கூடிய சக்திகளானது உண்டாகுங்க. எதிர்ப்புகள் ஏற்பட்டாலுமே அவற்றை இல்லாமலும் செய்வீர்கள். அதேபோல் உடல்நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். வழக்கில் சாதகங்களானது உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சனி பகவானினுடைய பார்வைகள் உண்டாவதனால செய்து வரக்கூடிய தொழிலில் கவனங்கள் வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு சொல்லப்படுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் டிசம்பர் 4 வரை வக்ரமாக இருப்பதனால செயல்களில் தடுமாற்றங்களானது ஏற்படும். வரவுகள் பார்த்தீங்கன்னா இழுபறியாகும். நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகலாங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் நன்மைகளை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். வருமானத்திற்கு வழிவகுப்பார். அதேபோல் இந்த மாதங்கள் முழுவதுமே சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கு. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். சனி பகவானால தாயாரினுடைய நலனிலும் உங்களுடைய நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும். மேலுமே புதிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா கையெழுத்திடும் போது நன்றாக படித்து பார்ப்பது அவசியம். ஏதேனும் ஒரு சில சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என்பதனால ஒவ்வொன்றிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.